சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். சார் சில பேர் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தோஷம்னா என்ன சார்? தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 1163 யோகங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. தற்சமயம் இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யோகம் பலிதமாகக்கூடிய யோகம், நடைமுறையில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 66 யோகங்கள் இன்றைக்கி நடைமுறையில் இந்த கலிகாலத்தில் பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்படி இருக்கும் பொழுது தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே நிறைய பேர் பயந்துக்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்து இருந்துக்கிட்டு இருக்குதோ அந்த ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற 3 எழுத்து அதிர்ஷ்டமான அமைப்பு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா தோஷம்னு சொல்லும்போதே நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. பயப்பட வேண்டியதில்லை. தோஷம் இல்லாமல் யோகம் இருந்ததுன்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் தோஷம் இருந்து யோகம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி சரியான வகையில் உங்கள் ஜாதகத்தை ஜனனகால கிரக நிலைகளை கணித்து அறிஞ்சு அதற்கு தகுந்த திதிகளில் திதி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விதியை கூட ஒரு சில திதிகள் மாற்றி அமைக்கணும்னு நம்ம சாஸ்திரம் கொடுத்துருக்குதுங்க. அதனால் அந்த மாதிரியான திதிகளில் சரியான விதிமுறைகளை கடைப்பிடிச்சு பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த தோஷங்கிற 3 எழுத்து விலகினதுக்கப்புறம் யோகம்ங்கிற ஒரு 3 எழுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா தோஷம் உள்ள ஜாதகம் யாருமே பயப்பட வேண்டாங்க. எந்த அளவுக்கு தோஷம் இருக்குதோ அதை விட அதிக அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமான யோகம் இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக நம்பிட்டு இருக்கலாம். ஒன்று, தோஷம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் எப்படி 1163 யோகங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதோ சாஸ்திர ரீதியாக, அதே மாதிரி ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில தோஷங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். கடுமையான தோஷமாக இருக்கலாம், மேன்மையான தோஷமாக இருக்கலாம், மேலோட்டமான தோஷமாக இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தோஷங்களை தெரிஞ்சு நிவர்த்தி பண்ண முடியும். அப்படிங்கிறதுல நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி சார். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.